ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸமின் சேனலில் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அமேசானில் வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிவிட்டு அது மிஸ்டேக்காக நமக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டைமும் நமக்கு இதே சேம் ப்ராப்ளம், தப்பாக ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு டெலிவரி அனுப்புகிறோம். அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம பே பண்ண அமௌண்ட்டை மட்டும் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அவங்க சென்ட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல, அதை நாமளே வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி, அதுக்கான ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அமேசானில் எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது, அது நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பொருளை வந்து நம்ம அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த 2 வீடியோக்கான லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த பார்சல் பேக் கூட நான் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு வேற ஒரு ப்ராடக்ட்டோட ட்ரைபேட் வந்து எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி சேம் ப்ராப்ளம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ நான் இது வந்து, அதாவது எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு டேரெக்டாக அமேசான்லேருந்து எனக்கு டெலிவரி ஆகலை. அதாவது கான்டாக்ட் சேலர்னு அமேசான்லேருந்து அவங்க கான்டாக்ட் சேலர் மூலிமா எனக்கு வந்து டெலிவரி ஆயிருந்தது. ஸோ வந்து இதை நான் எப்படி வந்து ஃபைல் கிளைம் பண்ணேன்னா, இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எனக்கு டெலிவரி ஆனப்புறம் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக பார்த்தேன். அதில் வந்து ரிட்டர்ன் ஆப்ஷனே கிடையாது. அமேசான்லேருந்து நம்ம டேரெக்டாக வாங்கினா அது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். நம்ம அமேசான் மூலிமா நம்ம அமேசானை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி இதை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கான்டாக்ட் சேலர் மூலிமா நான் வந்து கான்டாக்ட் சேலர்னா என்னங்கிறது அந்த இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அதாவது கான்டாக்ட் சேலர்னா அமேசான் மூலிமா டேரெக்டாக அந்த கம்பெனி ப்ராடக்ட் கம்பெனிலேருந்து டேரெக்டாக நமக்கு டெலிவரி ஆகும். ஸோ வந்து நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணுறது, மணி ரீஃபண்ட் பண்ணுறது எல்லாம் டேரெக்டாக நம்ம அந்த கான்டாக்ட் சேலர் தான் நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அமேசான் கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து கலெக்ட் பண்ணேன். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம டேரெக்டாக இந்த கான்டாக்ட் சேலர் தான் கான்டாக்ட் பண்ணி நம்ம எதாக இருந்தாலும் பண்ணணும்னாங்க. ஸோ இப்போ நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த கான்டாக்ட் சேலர் இந்த கம்பெனி ஷாப்பிங் கம்பெனிக்கு வந்து நான் ரிட்டன் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து இது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். நெக்ஸ்ட் அதை வந்து அவங்க 48 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து அப்டேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 48 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. ஸோ வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே கஸ்டமருக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணல, நமக்கு எந்த ஒரு இமெயில் அப்டேட் வரலனா, நம்ம இதில் வந்து ஃபைல் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம இது வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து ஃபைல் கிளைம்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணேன், மெயில் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, ஸோ வந்து நான் ஃபைல் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு என்ன வந்திருக்குன்னா, நான் அமேசானில் நெக்ஸ்ட்டு வந்து அமேசானுக்கு வந்து ஒரு கால் பண்ணேன். கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டதுக்கு ஃபைல் கிளைம் பண்ணதும் வந்து அவங்க உடனே எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஸோ வந்து ரொம்ப சாரி, இது டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு 2 டைம் இந்த மாதிரி தவறாக வந்து இந்த மாதிரி எனக்கு டெலிவரி ஆனதுனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சைடு இருந்து நாங்கள் தவறாக 2 டைம் சென்ட் பண்ணியிருந்த அந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ண வேணாம், ஆனால் நீங்கள் பே பண்ண மணி வந்து எனக்கு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லினாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மணி வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நான் பே பண்ண அமௌண்ட் எனக்கு அப்படியே பேங்க்குக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் சென்ட் பண்ணுறதுக்காக, ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ப்ராடக்ட் வந்து நான் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நானே வச்சுக்கலாம், எனக்கு மணி மட்டும் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, அமேசான் கஸ்டமர் சர்வீஸ்க்காக நான் கால் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு கிளாரிஃபிக்காக நான் கால் பண்ணி கேட்டேன். ஸோ அவங்களும் இதே ஸ்டேட்டஸ் தான் எனக்கும் சொன்னாங்க. ஸோ நான் அவங்க கஸ்டமர் சர்வீஸில் போய் அவங்கள்ட்ட நான் கால் பண்ணி கேட்ட கால் ரெக்கார்டிங்கை நீங்களும் கேளுங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கும் புரியும். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான் ஃபுல்ஃபில் ஐட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர் ஃபுல்ஃபில் தான் இருக்குது. 4 ஆர்டருமே செல்லர் ஃபுல்ஃபில் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க பேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபுல்ஃபில் ஆர்டர் இருக்குது சார். நீங்கள் பேஜ் பண்ணியிருக்க செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷாப்பிங் ஒரு செல்லர் சார். ஆனால் அந்த செல்லருக்கு இப்போ ப்ராடக்டே வந்து இல்லை. ஸோ இதனால கம்பெனியில் ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அமேசான் ஃபுல்ஃபில்டு பை ப்ராடக்ட்னா இப்போ வந்து ஹார்டெக் வெப்பன் அப்படிங்கிற ஒரு செலவுக்கு இருக்குது ப்ராடக்ட். 800 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, இது வேணா பேஸ் பண்ணி பாருங்க சார். இல்லைன்னா அதை விட உங்களுக்கு டைமாக வேணும் அப்படின்னாக்கா ஸோ 1089 ரூபா ப்ராடக்ட் இருக்குது. அதுலேயே 5 ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா சார். நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று ப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த வாட்டி வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து கரெக்டாக டெலிவரி பண்ணுறது. சரி, ஓகேங்க மேம். நான் இதை ஒரு கிளாரிஃபை பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி வாங்கின பொருளுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி அந்த ரிட்டன் வந்து கான்டாக்ட் சேலர்லேருந்து எனக்கு வந்து இது வரைக்கும் அப்டேட் வந்து இது மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது அந்த பணத்தை மட்டும் ஒரு 2-3 டேஸில் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இல்லை, இப்போ ரிட்டர்னுக்கு வந்து நான் செல்லர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்குறேன் சார். ஏன்னா ரீஃபண்ட் வந்து ஆல்ரெடி இனிஷியேட் ஆகிடுச்சு. ஸோ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான். ஓகேங்களா, உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 4 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள ஆட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ
இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்றனால நான் செல்லர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்குறேன் சார். ஓகேங்களா சார்? ப்ராடக்ட் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணுறது ப்ராடக்ட்னு சொல்லி கேட்குறேன். ஸோ 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள டைம் கொடுங்க சார். 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள செல்லர் சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஓகே. எனக்கு மணி எப்போ மறுபடியும் ரீஃபண்ட் ஆகும் என் அக்கௌண்ட்டுக்கு? மணி உங்களுக்கு இன்னைக்கு ஆட் பண்ணிட்டாங்க சார். இன்னைக்கு உங்களோட பேங்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஆகஸ்ட் 16க்குலாம் உங்களோட அமௌண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும் சார். சரிங்களா? ஓகே. இப்போ எனக்கு ஆட் ஆகும். இப்போ எனக்கு இன்னும் பேங்க்கில் அக்கௌண்ட் ஆட் ஆகலை. அதாவது என்னன்னா எங்க சேர்ந்து ப்ராசஸ் பண்ணிட்டாங்க சார். ஆக்சுவலி இப்போ என்ன சொல்றது, நம்மளோட ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. அமேசான் ப்ராசஸ் பண்ணிட்டாங்க. பேங்க் பாலிசி படி 4 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள ஆட் ஆகும். 16th தான் உங்களோட அமௌண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும் சார். சரிங்களா? ஸோ நீங்கள் இதே மாதிரி தவறுதலாக உங்களுக்கு 2 டைம்ஸ் உங்கள் ப்ராடக்ட் ஒரு தப்பாக மிஸ்டேக்காக உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாலோ, அல்லது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக பண்ணலை, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா, ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் தாராளமாக ஃபைல் கிளைம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, இந்த ப்ராடக்ட்டுக்கான எந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூரும் எனக்கு இல்லை, பேமெண்ட் இஷ்யூ, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படாமல் ஃபைல் கிளைம் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நம்ம எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி அவங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணுறது, பேமெண்ட் இஷ்யூ, பேங்க் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஸோ நம்ம ஒரு பொருளை நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அவங்க கண்டிஷனல் டெர்ம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம பை பண்ணுறோம். ஸோ நீங்கள் பயப்படாமல் உங்கள் ப்ராடக்ட் உங்கள் மணி நீங்கள் ஸோ பயப்படாமல் ஃபைல் கிளைம் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபைல் கிளைம் பண்ணுறதுனால எப்பவுமே நம்ம சைட் தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தப்பாக மிஸ்டேக்காக டெலிவரி ஆன ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஆனால் உங்கள் மணி 100% சேஃபாக ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அமேசானில் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை சென்ட் பண்ணாமே உங்கள் மணியை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ப்ராசஸிங் அமேசான் மேலே ஃபைல் கிளைம் பண்ணுறோங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த ப்ராசஸ் மூலிமா நமக்கு மணி மட்டும் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த தப்பாக ட்ரைபேடும் எனக்கு தான் மணி எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து நான் அந்த ட்ரைபேடை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சிம்பிளெக்ஸ் 333 ட்ரைபேடோடைய அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.